சீரீஸோட தலைப்பு நல்ல செய்தி, காஸ்பல், குட் நியூஸ், நல்ல செய்தி. அதில் நம்ம போன வாரம் நம்ம முக்கியமாக பார்த்தோம், வாழ்க்கை வட்டத்தை பற்றி பார்த்தோம். வாழ்க்கை வட்டம்னா த சர்க்கிள் ஆஃப் லைஃப், ரிலேஷன்ஷிப்ஸ், அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக கவனிச்சது என்னென்னா, 2 விதமான கடவுளை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு கடவுள் உறவின் கடவுள், இன்னொரு கடவுள் மதம் பிடித்த கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ரிலீஜியஸ் காட் அண்ட் ரிலேஷனல் காட். நம்ம அநேக நேரத்தில் நிறைய விஷயத்தை கவனித்து பார்க்கும்போது நம்ம சில விஷயங்கள் ரிலீஜியஸாக பண்ணிகிட்டு இருப்போம். ரிலீஜியஸ்னால் என்ன? இதை செய்யலைன்னா கடவுள் என்ன பண்ணிப்பார்? கோச்சிப்பார். இதை நம்ம செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும், இதை நம்ம செய்யலைன்னா நமக்கு ஆபத்து, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம செய்வோம். ஆனால் நம்ம போன வாரம் செய்தி நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் கேட்கணும், அவ்வளோ அருமையான செய்தி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி பிரயாணமாக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we should start from God. நம்ம கடவுள்கிட்ட சில விஷயங்களை ஆரம்பிக்க வேண்டும். வேதம் நமக்கு போதிக்கிற கடவுள் உறவின் கடவுள். He is a relational God. கர்த்தர் மனுஷனை ஏன் படைச்சார்னா, மனுஷன் படைச்சதுடைய நோக்கம் என்னன்னா, அவரை ஆராதிக்க அல்ல. அதாவது ஆராதிப்பதும் ஒரு நோக்கமாக இருக்குது, ஆனால் அது அல்டிமேட் பர்பஸ், உயர்ந்த நோக்கம் என்னன்னா கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு மனுஷனை கர்த்தர் படைக்கலை. ஏன்னா ஏற்கனவே கோடான கோடி தூதர்கள் அவர்களை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ கர்த்தர் தனிமையாக இருந்தார் அதனால மனுஷங்களை படைச்சாருன்னு இல்லை. ஏன்னா ஏற்கனவே தூதர்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவின் அவர் திரியேக தேவன், ரொம்ப அருமையான கடவுள் அவர் அங்கே இருந்தார். அது எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறேன், கர்த்தர் எங்கேயோ தூரமாக இருக்கிறாரு. அவர் அந்த ஷேக்ஸ்பியரோட நாடகத்தில் சொல்லுவாங்க ஒரு வரி, ரொம்ப ஃபேமஸான வரி, உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நம்ம எல்லாரும் ஒரு நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதை கடவுள் தான் இயக்குறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அதை நம்புறது இல்லை. ஏன்னா இவர் எங்கேயோ இருந்து நம்ம இயக்குகிற கர்த்தர் அல்ல, நமக்குள்ளாக இருக்கிறார், நம்மை சுற்றிலும் இருக்கிறார். ஆமே, இதை உங்களை உற்சாகப்படுத்தலையா? எங்கே கடவுள் கூட இருக்க மாதிரியா இருக்குது வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மாறும். நீங்கள் கடவுளை உங்கள் அருகில் பாருங்கள், உங்கள் நெருக்கமாக பாருங்கள். அவர் உறவின் கடவுள், உங்க கூட உறவு கொள்ள விரும்புகிறார். இப்போ மனுஷனை கர்த்தர் ஏன் படைச்சாருன்னா மனுஷனோடு கூட உறவாட, பேச. இதை பற்றி நான் அடுத்த வாரம் நிறையா சொல்ல போகிறேன். மனுஷனை எப்படி படைச்சார், ஏன் படைச்சார், ஒய் ஆஃப் த கிரியேஷன், த பர்பஸ் ஆஃப் த கிரியேஷன் சொல்லி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அப்போ போன வாரம் பார்த்தது என்ன? கடவுள் உறவின் கடவுள், அவர் மதம் சார்ந்த கடவுள் அல்ல. மதம் சார்ந்த கடவுளை பற்றி சில விஷயம் சொன்னேன், அப்படி தானே? செல்ஃபிஷாக இருப்பார், எல்லாமே எனக்கு வேணும், எல்லாமே எனக்கு வேணும், நான் தான் பெரிய ஆள், செல்ஃப் சென்டர்டாக இருப்பார், செல்ஃப் சீக்கிங்காக இருப்பார், எல்லாமே அவருக்கு தான் இருப்பார். ஆனால் இந்த உறவின் கடவுள் எப்பவுமே செல்ஃப் சாக்ரிஃபைசிங், செல்ஃப் கிவிங், தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறவர், தன்னை கொடுத்து மற்றவங்களை நேசிக்கிறவர். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு என்ன தேவையோ, மற்றவங்களுக்கு எது நல்லதோ அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த பிப்ளிக்கல் காட், வேதம் சொல்லுகிற கடவுள் உறவின் கடவுள், அவர் அன்பின் கடவுள், அன்பே உருவானவர், அவர் தான் அன்பு. அன்புக்கு இலக்கணம்னா அது யாரு தான்? தேவன் ஒருத்தர் மட்டும்தான். அப்போ அவர் நம்மளை அன்பினால் நம்மளை உருவாக்கினார், பெற்றெடுத்தார்னு தான் சொல்ல முடியும். ஸோ சொன்னேன்ல, திரியேக தேவன் இருக்கார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவர்கள் 3 பேருக்கும் நம்ம தான் ஃபோக்கஸ். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு குழந்தை வீட்டில் புதுசாக பிறக்க போகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் நிறைய பேர் வீட்டில் குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகணும்னு யாருக்கும் ஆசையே இல்லை போல, சரி, அதான் நிறைய பேர் வீட்டில் குழந்தை இருக்கும். அப்போ இந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம பார்த்தோன்னா எப்படி இருப்போம்? தூரமாக இருந்தால் பார்த்துட்டு போயிடுவோமா? என்ன பண்ணுவோம்? சுற்றி இருந்து அப்படியே இந்த குழந்தை என்ன பண்ணுவோம்? அப்படியே பார்த்துப்போம் பத்திரமா. அதுபோல் திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் 3 பேரும் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நம்ம தான் இவங்களுடைய ஃபோக்கஸ். இப்போ கடவுள் எங்கேயோ தூரமாக இல்லை, கடவுள் எங்கேயோ நம்மளை படைச்சிட்டு அவர் ஜாலியாக பரலோகத்தில் இருக்கிறாருங்க, நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இல்லை, அவர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. கிறிஸ்தவத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா செல்ஃப் ரியலைசேஷன். சில நேரம் சுயமாக நம்ம சில உணர்வுகளை வெளிக்கொண்டு வர, ரியலைஸ் பண்ணுறதுனா என்ன? உணர்வது. கொஞ்சம் உணர்தல் ரொம்ப அவசியம். நம்மளை கொஞ்சம் உணரணும். என்ன உணரணும்? நமக்குள்ள கர்த்தர் ஏற்கனவே நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார், நம்மளை சுற்றிலும் தான் அவர் இருக்கிறார், நம்மளால் அதை பார்க்க முடியல. அவர் நம்மளை ஃபோக்கஸாக வச்சு நம்ம சுற்றிலும் அவர் உட்காந்துருக்கிறார்.
சுற்றிலும் அவர் எங்கே போனாலும் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம அதை பார்க்க முடியல, நம்ம அதை பார்க்க தெரிஞ்சுக்க வேண்டும். இன்னைக்கு அடுத்த தலைப்புக்குள்ளே போக போகிறோம். இந்த நல்ல செய்தி அப்படின்றதுல நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, ஒரு உறவின் கடவுள் நமக்கு இருக்கிறாருன்றதை பார்த்தோம். ஓகே, இந்த உறவின் கடவுள் நம்ம சொல்லும் போது நம்ம இன்னொரு விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றோம்ல, இவர்களுடைய தன்மையை பத்தி, இவங்க யாரு, எதுக்கு இவங்க இருக்கிறாங்க, இவங்க எப்படி உருவானாங்க, இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இது ஒரு டீச்சிங்காகவும் இருக்க போது, ஒரு பிரசங்கமாகவும் இருக்க போது. ஏன்னா நம்ம தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்முடைய வாழ்க்கையின் பல கண்ணோட்டங்கள் மாறும். நம் தேவனை தப்பா புரிஞ்சுக்கிற வரைக்கும், தேவனை தப்பா நினைக்கிற வரைக்கும் நம்ம லைஃபே கஷ்டமா தான் இருக்க போகுது. அப்ப இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஒரு அரச குடும்பம். என்ன குடும்பம்? ஒரு அரச குடும்பம், த ராயல் ஃபேமிலி. ராயல் ஃபேமிலி. ஒரு டென்னிஸ் வீரர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டாங்களாம், ஹாவ் யூ மெட் த ராயல் ஃபேமிலி அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இங்கிலாண்டில் இருக்கிறீங்க, நீங்கள் அரச குடும்பத்தாரில் போய் சந்திச்சிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனால் இந்த மனுஷர் சொன்னார், ஓ நீங்கள் கடவுளை கேட்குறீங்களா, ஏன்னா ராயல் ஃபேமிலினா யார் தான்? அவர் ஒருத்தர் தான். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனதான் அந்த டைட்டில், த ராயல் ஃபேமிலி. நமக்கு ஒரு அரச குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் எப்படிப்பட்டது? இந்த திருத்துவ குடும்பம் தான் அதை சொல்லணும். வெறும் திருத்துவம்னு நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா இவர் பிதா. இவர் யாரு? பிதா, ஃபாதர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி பிதா ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது. குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது? இதனால பைபிள் சொல்லி தான் தெரியுது. யாருக்கும் திடீர்னு ஒரு நாள் கடவுள் வெளிப்பட்டார் இப்படி சொன்னாருன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது. பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, குமாரன்னு ஒருவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர்னு இருக்கிறார். ஸோ நம்ம இவர் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அவசியம். பிதான்னு சொல்லும் போது ஒரு அப்பா, அவர் ஒரு அப்பா, ஒரு ஃபாதர்லி குணாதிசயத்தை கொண்டவர். இப்போ பிதான்னு சொல்லும் போது, ஒரு அப்பான்னு சொல்லும் போது நமக்கு டக்குன்னு நம்ம அப்பாலாம் ஞாபகம் வந்துடக்கூடாது. வந்துடவே கூடாது. சில நேரத்தில் வந்துடக்கூடாது. இவர் வேற மாதிரி. ஏன்னா வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகி நீங்கள்னு சொல்லுது. நம்மளே அப்பாவா இருந்தாலும் நம்மளாம் பொல்லாதவங்களாம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யறதை விட நம்ம அப்பா நமக்கு நிறைய செய்யறாராம். உங்க பிள்ளைக்கு நீங்க மூச்சு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா பிதாவால கொடுக்க முடியும். அப்ப நம்ம நல்லவங்களா அவர் நல்லவங்களான்னு பார்க்கும்போது அவர் தான் ரொம்ப நல்லவர். அந்த மூச்சை நிற்காம நம்மளை காப்பாத்துறவர். இப்படி சொல்லிட்டே போகலாம். கொஞ்சம் பொல்லாதவன் சொல்லிட்டான்னு கோச்சிக்காதீங்க, பைபிள் அப்படிதான் சொல்லுது நம்மளை பார்த்து. ஏன்னா நம்ம இந்த உலக பிரகாரமான தேவையை கொடுக்கறதே நம்ம ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, நீங்க உலக விஷயத்த எல்லாம் செய்றீங்க, சாப்பாடு தரீங்க, துணி கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லது, ஒரு நல்ல ஒரு ஃபாதர். ஆனா அந்த நல்ல ஒரு அப்பாவை கடவுளுக்கு ஒப்பிட்டோம்னா அவர் ரொம்ப நல்லவரா, நம்ம ரொம்ப கெட்டவங்க மாதிரி தெரியுறோமா. அவ்வளோ நன்மைகளை செய்கிறவர் அவர் பிதா. குமாரன் அப்படின்னு சொல்றோம், சன், குமாரன். அப்ப இவர் யாரு? இப்ப நமக்கு உடனே குமாரன்னு நம்ம சொன்னோம்னா உடனே மேரேஜ் ஞாபகம் வரக்கூடாது. ஏன்னா கல்யாணம் பண்ணாதான் குழந்தை இருக்கும்னு நம்ம நம்புறோம். இது கடவுளுக்கு என்ன பண்ணாது, இதெல்லாம் பொருந்தாது. ஏன்னா அவர் கடந்தவர். கடவுள்னா என்ன? கடந்தவர், எல்லாவற்றையும் கடந்தவர். ஸோ குமாரன்னு சொல்லும் போது உடனே ஓ கல்யாணம் ஆயிருக்குமா பிதாக்கு, அப்போ அம்மா யாரு அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. நம்ம மனுஷ பிரகாரமாக யோசிக்க கூடாது. பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லும் போது நீங்கள் எபிரேய வார்த்தையும் சரி, நீங்கள் கிரேக்க வார்த்தையும் சரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது பெண்மைக்குரிய வார்த்தையாக இருக்குது. உடனே பெண்மையை குறிக்கிறதுனால ஓப்பா அவங்க அப்பா அவங்க அம்மா இவர் குமாரன் நினச்சிக்க கூடாது. ஏன்னா அவர் கடவுள், எல்லாவற்றையும் கடந்தவர். ஸோ ஏன் பிதா இப்படி இருக்காருன்னா, ஏன் குமாரன் இப்படி இருக்காரு, ஏன் பரிசுத்த ஆவியானவர் இப்படி இருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோன்னா, இது ஒரு குடும்பத்துக்கு அடையாளமாக தேவனே இருக்கிறார். குடும்பத்துக்கு அடையாளமா தேவன் இருக்கிறார். வசனம் சொல்றதுல ஆதியாகமத்தில் நாம் போய் என்ன பண்ணுவோம், மனுஷனை உண்டாக்குவோம். நாம் போய் மனுஷனை உண்டாக்குவோம்னு சொல்லும் போதே நமக்கு ஒன்று புரியணும். இந்த ஃபேமிலி செட்டப் எப்படி வந்துச்சுன்னா, அந்த ஃபேமிலி செட்டப்பால தான் இந்த ஃபேமிலி செட்டப்பு வந்துச்சு. கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. நம்ம உறவு கொள்கிறோம், உறவு கொண்டதுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை பெறுகிறது. ஆனால் கடவுள் காலாகாலமா இருக்கிறார். He is an eternal God. நித்திய கடவுள். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவரை யாரும் படைக்கவும் இல்லை, அவரை யாரும் அழிக்கவும் முடியாது. He is self-existing. ஆதியிலிருந்து அப்படியே இருக்கிறவர், நித்தியமான கடவுள். எதுவும் இல்லாததுக்கு முன்பாகவே அவர் இருந்தவர்.
இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி, பரலோகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி, எல்லா விதமான சிருஷ்டிப்பு உண்டாகிறதுக்கு முன்னாடி கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்களை பற்றி நம்ம பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர்களுடைய ஒற்றுமையை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம உடனே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவினா 3 கடவுள்னு நினச்சிக்கிறோம் இல்லை? 3 கடவுள்னு நினச்சிக்கிறோம். பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், ஒரு கடவுள் நினச்சிக்கிறோம். ஆனால் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, பிதாவை பற்றி சொல்லணும்னா குமாரனும் பரிசுத்த ஆவியும் இல்லாமல் பிதான்னு இவரை சொல்லவே முடியாது. இப்போ உங்களை ஏன் அப்பான்னு சொல்கிறாங்க? இங்கே அப்பாவா ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்போ அங்கிள்கிட்ட கேட்குறேன், உங்களை ஏன் அங்கிள் அப்பான்னு சொல்கிறாங்க? பிள்ளைங்க இருக்காங்க. நான் சொல்கிறது அவங்களுக்கு என்ன இருக்காங்க? பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ நம்ம இவர் பிள்ளைங்க இல்லாமல் யாரை சொல்ல முடியாது, இவங்களை அப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்கள அம்மான்னு சொல்கிறோம். ஏன் அம்மான்னு சொல்கிறோம்? ஏன் இருக்காங்க பாருங்க. பிள்ளைங்க இல்லாமல் நம்ம சில பேர் அப்பா அம்மா கூட நமக்கு என்ன ஆகுது, ரொம்ப ஃபீல் ஆகுது, நமக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ இந்த ஃபேமிலி செட்டப்பே பாருங்கள், பிதா இல்லாமல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்களை ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தரை மட்டும் தனி கடவுள்னு சொல்லவே முடியாது. தே ஆர் இன் பர்ஃபெக்ட் யூனியன். அவங்க ஒரு நெருக்கமான உறவில் இருக்காங்க, ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. பிதா இல்லைன்னா குமாரன் இல்லை, குமாரன் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இதில் யாராவது ஒருத்தவங்க இல்லைன்னா கூட கடவுள்ன்ற ஒரு அம்சமே இல்லை. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் 3 பேரும் ஒருமித்து இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. நம்ம அவர்களை பிரிக்கவே முடியாது. தே ஆர் இன்செப்பரபிள். அவங்க அவ்வளோ ஒரு ஐக்கியத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதாவது நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, ஒரே தேவன். இந்த 3 பேருனுடைய ஒற்றுமையினால வசனம் சொல்லுதுல்ல, ஒரு கணவனும் மனைவியும் அவங்க இணையும் போது அவங்க ஒரே சரீரமாக இருப்பாங்கன்னு சொல்லுது. நான் சொல்றது புரியுதா? ஏன்? ரத்தமும் சதையும் கலந்ததுனால நம்ம என்ன ஆயிடுறோம், ஒரே சரீரமாக ஆயிடுறோம். இந்த கான்செப்ட் எங்க இருந்தா வந்துச்சு? அவரால் தான் வந்துச்சு. ஏன்னா அவர் ஆதி முதல் கொண்டு ஒன்றோடு ஒன்றா இருக்கிறார். அதனால அவர் உறவு கொண்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கடவுள், எல்லாத்தையும் கடந்தவர். சரிங்களா? ஸோ கிளியராக இருக்கணும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கும் போது. கொஞ்சம் டீச்சிங் தான், கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா? ஓகே. இவர் ஒன்றாகவே இருக்கிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆனால் இவர் எப்படி தான் இருக்கிறாரு? ஒன்றா இருக்கிறார். இவங்களை பிரிக்கவே முடியாது. இவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டவர்கள். ஸோ திரியேக தேவன் நமக்கு இருக்கிறாரு, அவர் ஐக்கியம் கொண்டிருக்கிறாரு. எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறாருன்னா 3 பேரும் ஒருமித்து இருக்கிறாங்க. இவங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. அடுத்து சொல்கிறேன், திருத்துவத்துக்குள்ள இந்த அன்பு, திருத்துவத்துக்குள்ள இந்த நேசம், பாசம், இந்த உறவு எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். உபாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை திருப்பவும். உபாகமம் 6:4 இப்படி சொல்லுது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த யூனியன் பற்றி சொல்கிறான்ல, இவங்க எப்படி ஒற்றுமையாக இருக்கான்னு சொல்கிறான்ல, அதுக்கான வசனம் இது. இதில் எபிரேய வார்த்தை ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஒருவரே கர்த்தர்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒருவரே அப்படின்ற பதத்துக்கு எக்காத் அப்படின்னு ஒரு எபிரேய மொழி அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எக்காத் அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ரோஜா பூவை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரோஜா மலர்ன்றப்ப அது ஒரு ஃபுல் மலர், ஃபுல் பூ. ஆனால் அந்த ஃபுல் பூவும் ஒரே பூவா? இந்த ஃபுல் பூவும் ஒன்னாவே இருக்கா? அதாவது எந்த கனெக்ஷன் இல்லாமல் அது ஒத்த பூவா இருக்கா? எப்படி இருக்கு? பெட்டல்ஸ் இருக்கு, ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு. அதை நம்ம பிச்சு போட்டோம்னா அது என்ன கிடையாது? ரோஸ் கிடையாது, அது வெறும் ரோஸ் பெட்டல்ஸ். அது போல் இந்த ஒருவரே கர்த்தர்னு சொல்லும் போது எப்படி இந்த ரோஜா மலர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பெட்டல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மலர் போல இருக்கோ, அது போல தான் தேவன் இருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்களை யாரும் பிரிக்கவே முடியாது, அதை சீர்குலைக்கவே முடியாது, அதை யாரும் உடைக்கவே முடியாது. அப்படி ஒரு ஐக்கியத்தில் இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு உறவின் தேவன் தான் நமக்கு இருக்கிறார்.
we have a relational God, உறவின் தேவன். இந்த ராயல் ஃபேமிலியில இவங்க லவ்வே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்களுடைய அன்பு ரொம்ப உயர்ந்த ரகமான அன்பு. இந்த கிரேக்க கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு டான்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். இந்த டர்க்கி அந்த சைட்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த காலில் பயங்கரமாக ஆடுவாங்க தெரியுமா? நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அது பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸை 3 பேருக்கு மேலே தான் ஆடுவாங்க. 2 பேர்லாம் ஆடினா அது டான்ஸ் கிடையாது. 3 பேருக்கு மேலே தான் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த 3 பேர் 4 பேர் 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஆடுவாங்க. ஆனால் அவங்க ஆடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆடுவாங்க, ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஆடுவாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு கண்டினியூஸாக இருக்கும், ஒரு ஃப்ளோ இருக்கும் அதுக்குள்ள. அந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆட மாட்டாங்க, அதான் அழகு. இப்படி தோள் மேலே கை போட்டிருப்பாங்க, இல்லை அவங்க கைகளை கோத்துருப்பாங்க, இல்லை எப்படியோ அவங்க இணைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த இணைஞ்சே என்ன பண்ணுவாங்க, அந்த டான்ஸ் அவ்வளோ சூப்பராக ஆடுவாங்க. அதில் முக்கியமாக அந்த முட்டி பகுதி ரொம்ப முக்கியம். அதில் அவங்க முட்டியில் தான் நிறைய ஸ்டெப்ஸ் போடுவாங்க. அந்த உட்காந்து காலை பயங்கரமாக வேற லெவலில் பண்ணுவாங்க டான்ஸு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அத்தனேஷியஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆதி பிதா, அவர் மட்டும் இல்லை, நிறையா சபை பிதாக்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியை பற்றி சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு திருத்துவ நடனம் மாதிரி இருக்குது, இது ஒரு கோரியோகிராஃப் பண்ணப்பட்ட நடனம் மாதிரி இருக்குது, இது அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க அவங்க 3 பேரும், இவங்க அவ்வளவு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறாங்க, உறவு தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, உறவு தான் இவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. யோவான் 1:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை சொல்லுங்க தேவனோடு இருந்தது. அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு இருக்குல்ல. the word was with God, தேவனோடு கூட இருந்ததுன்னு சொல்றோம்ல. அந்த வித் அப்படின்ற வார்த்தை, அதாவது தேவனோடு கூட, தேவனோடு கூட அப்படின்ற வார்த்தையை கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபேஸ் டு ஃபேஸ்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஃபேஸ் டு ஃபேஸ், முகமுகமாக. நம்ம யாரை முகமுகமாக கொஞ்சம் ஒரு குழந்தைய குழந்தை எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு கொஞ்சமா, இல்லை எப்படி கொஞ்சம் எப்படி ரொம்ப பக்கத்தில் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ். ஆமாவா? உங்கள் எதிரியை இந்த சினிமா படத்தில் பார்க்குற மாதிரிலாம் நடக்காது. இந்த எதிரியை அப்படின்னு முறைச்சி பார்க்குறது அப்படிலாம் நடக்காது ரியல் லைஃப்பில். எதிரியை பார்த்தா என்ன பண்ணுவான், தூரமாக இருப்பான், ஓடி அவனை அப்படியே போயிட சொல்லு, என் முகத்தை கூட அவன் பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த சினிமாவில் தான் இந்த முட்டிக்கு நிற்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க, அப்படிலாம் இல்லை. பாருங்க, இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் தேவனோடு இருந்தார். அது யாரை பற்றி சொல்லுது? இயேசுவை பற்றி சொல்லுது. இயேசு ஆதியில பிதாவோடு கூட இருந்தார்னு சொல்லும் போது அந்த ப்ரோஸ் அப்படின்ற வார்த்தை முகமுகமாய் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுது. மோசையை பற்றி நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் பற்றி வேதம் சொல்லும் போது அவர்கள் முகமுகமா என்ன பண்ணாங்க, தேவனை தரிசித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமை பற்றி சொல்லும் போது ஆதாம் தேவனோடு இருந்தான்னு சொல்லும் போது ஆதாம் தேவனை முகமுகமாய் பார்த்தான்னு சொல்லப்படுது. அப்ப நம்முடைய கடவுள் உறவின் தேவனா இருக்கிறதுனால பிதா குமாரன் பரிசுத்தவர் எந்த மாதிரியான உறவுல இருக்கிறாங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் ஃபெலோஷிப்ல இருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராங் அன்புல இருக்கிறாங்க. இந்த அன்பு தான் உயர்ந்த ரகமான உறவுக்கு காரணமாக இருக்குது. அப்ப நம்முடைய தேவன் ஒரே தேவன், இணைக்கப்பட்ட தேவன். இவங்க தனித்தனியா இவங்க கடவுள்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய உதவி இல்லாமல் ஒருத்தர் இயங்கவே முடியாது. எப்படி எப்படி இருக்காரு பாருங்க நம்முடைய கடவுள். இயேசு இல்லைன்னா பிதா இல்லை, பிதா இல்லைன்னா பரிசுத்தவர் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சிருஷ்டிப்பு எடுத்துக்கோங்க, அதில் உதாரணமாக சொல்கிறேன். சிருஷ்டிப்பு ஆதியிலே தேவன் அப்படின்னு இருக்குல்ல, அது இங்கேயும் ஆதியிலே தேவன் வார்த்தை இருந்ததுன்னு இருக்கு. நீங்கள் ஆதியாகமம் 1:1 போனீங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், இந்த தேவன்ற வார்த்தையை நீங்கள் ஹீப்ரூவில் படித்து பார்த்தீங்கன்னா ஏலோஹிம்னு இருக்கும். ஏலோஹிம்னா 3 பேர், 2க்கு மேற்பட்டவங்க 3 பேரை குறிக்குது, பன்மையை குறிக்கும். அவர்கள் 3 பேர்னு சொல்லும் போது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த தேவன் காட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிதா குமாரன் 3 பேரையும் தான் சொல்கிறோம். சரியா? இன்னைக்கு கொஞ்சம் டீச்சிங்காக தான் போவோம், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்போ தான் அடுத்த வாரம் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த 3 பேரும் சிருஷ்டிப்பு வரும்போது வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு தேவன் சொல்றார். தேவன் சொல்றாருன்னா தேவன்றதை யாருன்னு சொன்னேன்?
பிதா, குமாரன். அப்ப தேவன் கடவுள், தேவன் கடவுள்னு அப்படின்னு சொல்லும் போது 3 பேரையும் தான் குறிக்குது. அப்ப சிருஷ்டிப்புல எப்படி 3 பேரை பார்க்கிறோம்? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்லணும். அந்த வார்த்தை ஏற்கனவே என்னவா இருக்கணும்? ஒரு ஐடியாவா இருக்கணும். ஒரு ஐடியா தான் எப்படி வரும்? வார்த்தையில வரும். அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அதை செஞ்சு முடிக்க ஒருத்தர் தேவை. இப்படி வச்சுக்கலாம். ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு நடுவில் ஒரு நபர் இருக்கிறாரு, ஒரு தளபதி இருக்காருன்னு வச்சுப்போம். அப்புறம் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த ராஜா ஒரு விஷயத்தை யோசிச்சு சொல்றாரு, இதை என்ன பண்ணுங்க, இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கொண்டு போய் என்ன பண்றாரு? அந்த தளபதி போய் யார்கிட்ட சொல்றாரு? ஒரு படை வீரன்ட்ட சொல்றாரு, போய் செஞ்சு முடிக்கணும்னு சொல்றாரு. அப்ப இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் எப்படி கிரியேஷன்ல செயல்படுறாங்க, சிருஷ்டிப்புல எப்படி செயல்படுறாங்க? பிதாவானவர் ஒரு ஐடியாவை சொல்றாரு, அந்த வார்த்தையா சொல்றாரு. அந்த வார்த்தை யாரு? இயேசு. அந்த இயேசு பரிசுத்தாவியினுடைய உதவி இல்லாம அவர் போய் என்ன பண்ண முடியாது, அந்த வார்த்தை நிறைவேறாது. we need an action. பரிசுத்தாவியானவர் ஒரு வல்லமை, he is a force, he is a person. அவர் ஒரு வல்லமை, அவர் போய் அதை செஞ்சு முடிக்க முடியும். அப்ப அந்த திரியேக தேவன் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்கவே முடியாது. they are so much together. அவங்க ஒன்றிணைஞ்சு இருக்கிறாங்க, அவங்க பின்னி பிணைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை உலகத்துல பார்க்க முடியுமா? இன்னைக்கு கொஞ்சம் வசதி வந்ததுனால ஆளாளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிறோம். இது ஏன் ரூம், இது ஓ ரூம் அப்படின்னு பிரிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம திரியேக தேவன் அப்படி இல்லை. அவர் இணைக்கப்பட்டவராக இருக்கிறார், அவர் பின்னி பிணைஞ்சிருக்கிறார். ஒருவர் இல்லாம ஒருவர் இருக்க முடியாது. they are so much together. they are so much together. இந்த உறவுல அன்பு, சந்தோஷம், பராமரிப்பு. நம்ம இந்த உறவு பத்தி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கொஞ்சம் நீ கேட்கும் போது கொஞ்சம் ஆர்வமா கேட்கலாம், ஆனா உங்களுக்கு வந்து அதை சின்னதா கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி இல்லை, கொஞ்சம் அப்படி இல்லை. சில குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஒற்றுமையாக இருக்கலாம். எனக்கு தெரியும், இன்னும் 20 வயசு பிள்ளைங்கள கொஞ்சம் அப்பா அம்மாக்களையும் எனக்கு தெரியும். 10 வயசுல போய் சம்பாதிக்க போடா அப்படின்னு சொல்கிற அப்பா அம்மாக்களையும் தெரியும். ஸோ இந்த உறவுன்ற கான்செப்டை நமக்குள்ளே நல்லா ஆழமாக பதிய வச்சுக்கணும். ஏன்னா நாம் சிருஷ்டிக்கப்பட்டதே உறவு கொள்றதுக்கு தான். we are created to have relationship. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எதுனாலும் இருக்கலாங்க, பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், நிம்மதி என்னன்னாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல உறவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃபே ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் ஆதாமை படைச்சதுக்கப்புறம் சொன்னார், இவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ண வேணும்னு சொல்லிட்டு. ஏன்? உறவு தான் எல்லாமே, ஃபேமிலி தாங்க எல்லாமே. என்னதான் எல்லாம்? ஃபேமிலி தான் எல்லாமே. ஃபேமிலி குடும்பம் தான் எல்லாமே. சொல்றது புரியுதா? ஸோ இந்த திருத்துவ குடும்பம் இவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட அன்பு, ஒரு பயங்கரமான அன்பு, ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி இவங்களுக்குள்ள, ஒரு பயங்கரமான ஐக்கியம், பயங்கரமான ஒற்றுமை, ஒரு ஆழ்ந்த உறவு. அந்த உறவை பற்றி ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இட் இஸ் an harmonious relationship in which there is mutual giving and receiving. அது ஒரு இணக்கமான ஒரு உறவு. இங்க கொடுத்தலும் வாங்குறதும் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம வளர பிள்ளைங்கள்ட்ட அப்படிலாம் பண்றது இல்லை. ஒரு குழந்தைகிட்ட போய் முத்தம் கொடுப்போம், திருப்பி என்ன பண்ணுவோம்? ஆனால் அது 20 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம கல்ச்சர் வந்து ரொம்ப மோசமாயிட்டே வருது. அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைங்க என்றைக்குமே நமக்கு எப்படி தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் ஃபீல் பண்ணாங்க ரொம்ப. நான் வந்து பைபிள் காலேஜ் போனதுக்கப்புறம் நான் எப்படின்னா எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு தான் இருப்பேன். எப்போவுமே எங்கள் அம்மா தோல்மையில் கை போட்டு தான் இருப்பேன். முத்தம் கொடுக்குறது அதெல்லாம் அப்படி இருக்கும். பைபிள் காலேஜ் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபீல் பண்ணாங்க, நீ எங்கள் அம்மா சும்மா கை போடுறேன்னா நமக்கு என்ன நினப்பு, நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம், நம்மளுடைய தனி ஆள், அப்படியே கை போடுறதில்ல, கை பிடிச்சிக்கிறது இல்லை, பெருசெல்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த டச்சில் தான் உறவே வெளிப்படும். நீங்கள் போய் சும்மா யாராவது தொட்டு பேசுவீங்களா? சில பேர் இருக்காங்க யாரை தான் தொட்டு பேசுவாங்க, நமக்கு கடுப்பாக இருக்கும், தள்ளி நிற்போம். சில பேர் நல்ல உறவில் இருக்கும்போது டச் தான் எல்லாமே. இல்லை, திரியேக தேவன் இப்படி தான் இருக்கிறார். அப்போ நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம், நம்ம அதெல்லாம் பழக்கணும்.
எனக்கு சில பேரை தெரியும், வருஷத்துக்கு ஒரு முறை கட்டி பிடிச்சிட்டு நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு போகிறவங்களோ இருக்காங்க. கட்டி கை கூட கொடுக்காத நிறையா அப்பா பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்படி இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்கன்னா அவங்க வந்து கட்டி பிடிக்கணும் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. சில பேர் பாரமாக இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும் பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட உறவில் தான் யார் இருக்கிறா? திருத்துவ தேவன் இயங்குறார். லவ், அன்பு, அது என்ன சொல்கிறது, அது ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பு. இந்த ஒரு உறவில் தான் கர்த்தர் ஒரு ஒருமையாக அப்படியே ஒன்றா, ஒருத்தருக்கும் ஒளிவு மறைவு இல்லை, தே ஆர் ஸோ வெரி ஓப்பன், எதுவுமே அவங்களுக்கு மறைவு இல்லை, ரொம்ப ஒரு நல்ல உறவு. இந்த உறவில் தான் பிதா குமாரன் பரிசுத்தர் இருக்கிறார். இப்போ இந்த கடவுள் வாங்க போய் மனுஷனை உருவாக்கலான்னா எப்படிப்பட்ட மனுஷனை உருவாக்கியிருப்பாங்க? சண்டையில் ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு எப்படி இருக்கும்? முட்டாள்தனமாக இருக்கும், ஹார்ஷாக இருக்கும், நமக்கும் கஷ்டம், மித்தவங்களுக்கும் கஷ்டம். ஆனால் அன்பில் ஒரு முடிவு எடுத்தால் எப்படி இருக்கும்? நம்ம ரிக்ரெட் பண்ணவே மாட்டோம். அந்த முடிவு ரொம்ப சூப்பராக இருக்கும், உன்னதமாக இருக்கும். அந்த முடிவு செய்கிற விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும். அதுபோல் இந்த உறவின் கடவுள், அன்பின் கடவுள், இந்த இணைக்கப்பட்ட கடவுள் மனுஷனை உருவாக்குறாருன்னா எப்படி இருக்கும்? அதை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ வி ஹாவ் அ காட் ஹூ லவ்ஸ் டு பி இன் ரிலேஷன்ஷிப். இது ஒரு ஐக்கியம், இந்த உறவு, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறாரு. இவர் நம்மளை படைச்சிருந்தாருன்னா எப்படி படைச்சிருப்பாரு, ஏன் படைச்சிருப்பாரு, எந்த நோக்கத்தில் படைச்சிருப்பாரு, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தேவன் சொன்னால் எத்தனை பேர் ஞாபகத்து வரணும்? 3 1 இருக்கிறவர், கலந்து. அவங்க வந்து 4 3 தானே, 3 1 இருக்கிறவங்க. they are so much together. தேவன்னு சொல்லும் போது நீங்கள் வெறும் இயேசுவை மட்டும் கூப்பிடல, பிதாவை மட்டும் கூப்பிடல, பர்சரை மட்டும் கூப்பிடல, தேவன், காட், கடவுள். அதனால நான் கடவுள்னு சொல்கிறேன், ரொம்ப அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. தேவன்னு சொன்னால் கொஞ்சம் சுத்த தமிழில் ஏதாவது பேசுகிற மாதிரி, கடவுள்னா அப்படியே நிறைஞ்சிருக்கு பாருங்க மனசில். அப்போ பாருங்கள், இவர் கடவுள்னு சொல்லும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறாரு. இந்த உறவின் கடவுள் நமக்கு இருக்கிறாரு, இந்த ஐக்கியம் கொள்கிற கடவுள் இருக்கிறாரு, அன்பு கூறுற கடவுள் இருக்கிறாரு. இந்த அன்பு தான் இங்கே எல்லாமே. இந்த ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பில் கடவுள் இருக்கிறாரு. இந்த கடவுள் மனுஷனை உருவாக்குனாருன்னா எப்படி இருக்கும்? அது எவ்வளோ உன்னதமாக இருக்கும். இப்போ இருக்கிறத பார்க்காதீங்க. இப்போ இருக்க மனுஷங்களாம் நிறைய பேர் மனுஷங்களே இல்லை, நிறைய பேர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை கர்த்தர் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னா நம்ம நல்ல மனுஷங்களாக இருக்கிறோம். இன்னும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த லெவலுக்கு போகணுன்றதுக்கு கர்த்தர் விருப்பப்பட்டு நம்ம உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ வர நாட்கள் நம்ம அதை பற்றி நிறைய கவனிக்க போகிறோம், நிறைய ஏற்க போகிறோம். ஆர்வமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம்.